ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோழிக்கு வந்து அடைக்குட்டி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு மணல் வேணுங்கிறதுக்காக அள்ளுறதுக்காக வந்திருக்கோம். ஆமாம், இங்கே பாருங்கள், கோழி அடை எப்படி கூட்டி வைக்கணும். மண் அள்ளி குழு மண் இருக்குது, அதை அள்ளி இதில் ஒரு இதாக இவ்வளோ அந்த மொட்டு கொஞ்சம் வைக்கிற அளவுக்கு நெருக்கக்கூடாது, நெருக்குன்னா உடையக்கூடாது. அதனால் கொஞ்சம் சேர்த்து அள்ளி அப்புறம் இன்னும் என்னென்ன போடணும்னு அங்கே வீட்டில் போய் சொல்கிறோம், அள்ளிட்டு போய். சரி, ஓகே. இது மணல் மாதிரி இல்லைல்ல, அது இந்த மாதிரி ரோட்டில் இருந்தெல்லாம் அள்ளிட்டு போகலாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆக்சுவலாக வாய்க்கால் தண்ணி இங்கே வந்துட்டு இருந்தது. ஸோ வாய்க்கால் தண்ணியெல்லாம் இப்போ நிறுத்திட்டாங்க. அதனால் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது. இனிமேல் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, ஸோ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக வரும்னு நினைக்கிறேன். இப்போவே பயங்கரமாக போட்டு வாட்டி வதக்கி எடுக்குது. ஸோ நம்ம பப்பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்கு வந்திருக்காரு. பப்பி, அது வந்து மணல் நைஸ் மணலாக இருந்தால் தான் முட்டை உடையாது கோழி வந்து படுக்கிறப்போ. கல்லெல்லாம் சுத்தமாக, ஸோ அதனால் கல்லெல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு நைஸாக இருக்க மாதிரி மணல் எடுத்துக்கணும். இது பியூர் மணல் கிடையாது, இருந்தாலும் இதே போதும். இப்போ பக்கத்தில் ஏதாவது வீடெல்லாம் கட்டினாங்கன்னா அங்கே மணல் இருக்கும், எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை, அதனால் போதும். கொண்டுட்டு போகலாம். ஏம்மா இவ்வளோ நாள் வீடியோ போடல? வேலை நிறைய இருந்துச்சு, அதனால் போடல. இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுங்கம்மா. போடுறது ஸ்டார்ட் பண்ணலாங்க. இங்கே பாருங்கள், இந்த மரம்லாம் வந்து இனிமேல் இந்த இடத்துல நிழலே இருக்காது. நம்ம வீட்டில் இருந்த ஒரு மாடையும் வந்து விற்றாச்சு. ஸோ மாடு இங்கே கட்ட மாட்டோம். பட் அந்த வெயிலுக்கு வந்து இதில் இருக்க தலையெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் காஞ்சு போயிருக்கு. ஆனால் இது நல்லாவே இல்லை, இப்படி இருக்கிறது தான் என்ன பண்ணுறது. பாருங்கள், ஏற்கனவே நம்ம அடைக்குட்டி வச்சுது, ஒரு 14 குஞ்சு பொரிச்சது. ஒரு 2-3 மட்டும் இதாகிடுச்சு, அது ஊழை ஆயிடுச்சு. 11 குஞ்சுகள் இருக்குது. அழகாக இருக்குது. இது வந்து போட்டு நிறைய முட்டை வச்சுருக்காங்க. பட் இதில் 11 குஞ்சு மட்டும் தான் பறிச்சிருக்கு. இது வந்து சின்னதில் எதுக்காக இது கூண்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, வெளியில் விட்டால் காக்கா அதெல்லாம் தூக்கிட்டு போயிடும். காக்கா கழுவு எல்லாம் தூக்கிட்டு போயிடும். ஸோ அதனால் உள்ளே இருக்காங்க. ஆனால் இது என்ன ஆகுதுன்னா, நாங்கள் வந்து நாட்டுக்கோழி மட்டும் நிறைய பேர் வந்து கிடைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து கிடைக்கிறதே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாமே நம்ம அடைக்குட்டி வச்சா சரி நிறைய கோழி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடைக்குட்டி வச்சா பாதி முட்டை அதில் வேஸ்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த காக்கா கழுகுகிட்ட இருந்து காப்பாற்றி கொண்டு வரதுக்குள்ளே 11 கோழி குஞ்சாக இருக்கிறது 4 குஞ்சு 5 குஞ்சு வந்துடுது. ஆக மொத்தம் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்ட பாடும் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. அடைக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். இந்த கல்லெல்லாம் இந்த கல்லெல்லாம் வந்து இருந்ததுன்னா சுத்தமாக எடுத்துடணும். முட்டை வந்து கோழி நெருக்கிடுச்சுன்னா அப்படியே உடஞ்சிரும். நாங்கள்லாம் வந்து வில்லேஜ் சைடில் முட்டைன்னு சொல்ல மாட்டோம், மொட்டுன்னு தான் சொல்லுவோம். மொட்டை. நீங்கள் சொல்லி சொல்லி நாங்களும் மொட்டுன்னு சொல்லி பழகிட்டோம்மா. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா நீங்களாம் படித்த பொண்ணுங்க தானே, முட்டைன்னு சொல்லாத மொட்டுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே வாங்க பார்க்கலாம், ஒரு கறி ஒன்று தேடி எடுக்கணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேலையாக அடுப்பு கறி நிறைய இருந்துச்சு. இது அடுப்பு கறி ஒன்று எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு. அடுத்தது இதுக்கு இரும்பு ஏதாவது வைக்கணும். இரும்பு ஏதாவது வைக்கணுங்கிறதுக்காக தான் இதில் கட் பண்ணி போட்டுக்கிறது. இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியுமா? அப்போ தான் பொரிக்கும். பாருங்க, இதையும் அந்த கறியோடு சேர்த்துக்கிறோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ இந்த மரத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி டெய்லியும் விட்டால் மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்ம கோழியெல்லாம் நிறையா வளர்த்துறதுனால தண்ணி விட்டால் தான் அதுக்கும் கொஞ்சம் கூலிங்காக இருக்குது, இல்லைன்னா நிறையா உடம்பு சரியில்லாத போயிடும் அந்த மாதிரி.
அடுத்தது என்னம்மா? உப்பு. உப்பெல்லாம் இதுக்கு உப்பு போடணும். உப்பு போடணுமா? அப்புறம் ஒரு மிளகாய். ம் மிளகாய் உப்பு. ம் சரி, இது உப்பு, இது மிளகாய், இரும்பு இதெல்லாம் வந்து சென்டரில் வச்சு அப்படியே உள்ளே இது பண்ணிடணும், மூடிடணும். மூடிட்டு இதுக்கு மேலே முட்டை வைக்கணும். முட்டை வச்சுட்டு எத்தனை முட்டை வைக்கணும்? ஒரு 15 முட்டை வைக்கலாம். எவ்வளோ நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அவ்வளோதான். நான் வைக்கிற முட்டை எல்லாமே குஞ்சு பறிக்காது. முடியாது. அது எவ்வளோ நாள் நம்ம பப்பி பறிக்கும். பப்பி வேறு பார்த்துட்டு இருக்கே. அது முட்டையிட்டு சாப்பிட்டு போகலான்னு தான். பப்பி ரோஸ் கிட்ட இருந்து இது கேர்ஃபுல்லாக காப்பாற்றி கொண்டு வரணும். அதையும் கொண்டு வரணும். பயங்கரமாக நோட் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு இப்போ வந்து முட்டை வைக்கிறப்ப சாலையில் கொண்டு போய் அடக்கூட்டி வச்சு இந்த ரோஸுக்கும் பாதுகாப்பு பண்ணணும், இந்த பப்பிக்கும் காவலுக்கு இருக்கணும். அதே மாதிரி பொறிச்சிருச்சுன்னா கழுவு உடக்காந்தினின்னு சொல்லுவாங்க, அது எல்லாம் வாரிக்கு போயிடும், அதுக்கும் பாதுகாப்பு பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேன் கூடு இருக்குது. அது என்ன தேனுமா? கொம்பு தேன், மலந்தேனா கொம்பு தேன் ஏதோ சொல்கிறாங்க. அதை அழிக்கிறதுக்காக வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க, இன்னும் யாரும் வரல. அதுக்கு காசு கேட்குறாங்க. ஆனால் பெரிய தேன் கூட இருக்குது. இப்போ அமாவாசை பக்கத்தில் வரதுனால அதுக்கு முன்னாடி அழிச்சோன்னா நம்ம அந்த தேன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரில, பார்க்கலாம். அவ்வளோதான், எல்லாம் ரெடியாக இருக்குது. நைட்டு தான் ஒரு 7-7:30 அந்த மாதிரி டைமுக்கு தான் முட்டையெல்லாம் வச்சு கோழியை வந்து அதில் படுக்க வைப்பாங்க. ஸோ அப்போ அதை வந்து பார்க்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை இதில் வந்து எடுத்து வைக்க போகிறோம். சாமியை கும்பிட்டுட்டு காலியாயே நல்லா பொரிக்கணுமா, ஒரு கொஞ்சம் பழுது இல்லாத பொரிக்கணுமா, எல்லா முட்டையும் நல்லா பொரிக்கணும், வேஸ்ட் ஆகாமல் பொரிக்கணும். ஏம்மா இது எவ்வளோ நாள் ஆகும்? 22 நாள் ஆகும். 22 நாளுக்கு அப்புறம் எல்லாமே பொரிச்சிருவோம். ஓ, அப்போ அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாதல்ல? பார்க்கக்கூடாது. அப்புறம் கோழிக்கு எப்படி இற போடுறதெல்லாம்? நம்ம வெளியே நீக்கிட்டு அது வந்து தண்ணி குடிச்சிட்டு இற தின்ட்டு போய் திரும்பி அதிலே படுத்துக்கும். எவ்வளோ முட்டை வேணால் வைக்கலாமா? வைக்கலாம், ஒரு 10-15 முட்டை. நிறைய இருக்கும் போல். நிறைய இருக்குது. எத்தனை வச்சுருக்குது? 8, 10, 12, 13, 19 முட்டை வச்சுருக்கா. சரி பார்ப்போம், 22 நாள் கழிச்சு பார்க்கலாம் எவ்வளோ குஞ்சு பறிச்சிருக்கு அப்படின்னு. 14, 15, 19 முட்டை வச்சுருக்கு. மீதி 3 இருக்குது. ஆல்ரெடி வச்சுருக்கீங்களாட்ருக்கு? ஆமாம், அது இன்னும் கொஞ்சம் பொரிக்கல. எத்தனை நாள் ஆயிருக்குமா? அதுக்கு 10 நாள் இருக்கும். அவ்வளோதானா? வச்சு ஏதாவது மூடிடணுமா? ஆமாம், மூடணும். அதை எடுத்து அதுக்கு ஏதோ ஒன்று எடுத்து. ஆமாம், அங்கே 2 முட்டை போட்டிருக்கு. கோழி எடுத்தீங்க? ஆமாம் ஆமாம். டெய்லி 2 முட்டை போடுதா? அது எப்படி? ஆமாம், இது டெய்லி எடுத்துகிட்டே இருக்கக்கூடாதுல்ல? ஆமாம், எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. அதிலே வச்சிருமா? அப்போ தான் நாளைக்கு பார்க்கலாம். அது எப்படிம்மா இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்குது, திடீர்னு நாளைக்கெல்லாம் ஒரே டைமில் பொரிச்சிருமா? சூப்பராக இருக்குல்ல. ஹோண்டா சுட்டு சாப்பிட்டாச்சுங்க. இப்போ அடையும் கூட்டி வச்சிட்டோம். 22 நாள் கழிச்சு உங்களுக்கு குஞ்சு எப்படி பறிச்சுன்னு காட்டுறேன்.